இதுக்கு நாங்களும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம்டா. இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லவும் தயங்க மாட்டோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லவும் தயங்க மாட்டோம்டா. ஏன்னா இது எங்க உரிமைடா. என் அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனை நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம்டா. ஏன்னா எங்களுக்கு இந்த துன்பத்துல சோறு போட்டது, மசூதி திறந்து விட்டது, எங்க கூட நின்னது, எங்களை தீட்டுன்னு சொல்லாதது, நாங்க வந்தா போனா கழுவி விடாம இருந்தது, எங்களுக்கு சமமா நடத்துனது, எங்களுக்கு சமத்துவத்தை கொடுத்தது நீ கிடையாது ராஜா. நீ சொல்ற சோக்கால் இந்து சர்டிபிகேட் நீ இதெல்லாம் கொடுக்கல, இதெல்லாம் கூட நின்னு பார்த்தது என் அண்ணன் தம்பிங்களான இஸ்லாமிய சமூகம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிற பொழுது கை கட்டி வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்னும் பார்ப்பன வழி, நாங்கள் ஒன்னும் பார்ப்பனர் வழிவந்த சாவர்கர் வழிவந்த கோழைகள் கிடையாது. சரணாக ரீதியாக எங்க அண்ணன் தம்பிக்கு கூட நின்று எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதெல்லாம் கடந்து இந்த ஸ்டேட் எப்படிப்பட்ட ஸ்டேட் தெரியுமா? இதுதான்டா நாங்க, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்களுக்கு சாதி மதம் இன்னும் மொழி எதுவும் கிடையாது. நாங்கெல்லாம் மனுஷங்க. சமம் சமூக நீதியை போதித்த மாநிலம் எங்க தமிழ்நாடு, சமத்துவத்தை போதித்த மாநிலம் எங்க தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பெரியாரின் கட்டமைப்பால் உருவாகிய தமிழ்நாட்டில் ஒன்றும் புரிய முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். நீ பேசு ராஜா, நீ பேசு. நீ பேச 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 நாங்க தான் ஸ்ட்ராங் ஆகுவோம். எங்க அண்ணன் தம்பிகளுடைய உறவு தான் ஸ்ட்ராங் ஆகும். நீ சோக்காளி